शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பித்தோம். நேற்றுக்கு முதல் நாள் ஒரு புது அனுபவத்தை பார்த்தோம். அந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல்காரர், ஒரு பரிஜாரகர் காஞ்சி மடத்தில் நடக்கிற முக்கியமான விசேஷங்களுக்கு, வைபவங்களுக்கு அவரை சமைக்கிறதுக்காக கூப்பிடுவார். அவர் மடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா மகாபெரிவாளுக்கு முன்னாடி நின்று வேலை செய்கிறது, அவருடைய பார்வையில் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரமாக நினைப்பேன். சமையலுக்கு எனக்கு இவ்வளவு பணம் பேச மாட்டார். பெரியவா என்ன கொடுக்குறாரோ, ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாரோ அதை சந்தோஷமாக வாங்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போவேன். அடுத்து இந்த மடத்துக்கு நாம் எப்போ வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போவேன். தன்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும், பெரியவாளோட அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து மடத்தில் நடக்கிற இது போன்ற ஆராதனைகளுக்கு தான் வந்து சமைக்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம். சங்கல்பம் அப்படின்னா ஒரு தீர்மானம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து இனிமே கடைசி வரைக்கும் இந்த தப்பை நான் பண்ணவே கூடாதுன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்பா. அப்படின்னா அந்த தப்பே பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அது. இங்கே பார்த்தோன்னா மடத்துக்கு நான் வந்துட்டே இருக்கணும். ஆராதனை, வேறு ஒரு குருவோட ஆராதனை, மடத்தில் நடக்கிற விசேஷம் எல்லாத்துக்கும் நான் வரணும்னு ஆசைப்படுறேன். இது என்னோடய சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வயசாகிடுத்து இவருக்கு வயசாகிடுது. இப்போ சமையல் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். சமைக்கிற வேலைக்கு ரொம்ப வயசாகிடுத்துன்னா அவளால் பண்ண முடியாது. ஒரு பெரிய வெங்கலப்பண்ணையை தூக்கி வைக்க முடியாது. ஒரு சாதம் கொதிக்கிறத கிளற முடியாது. ஒரு குழம்புக்கு உப்பு எடுத்து போடுறோமா, கையில் கொஞ்சம் நடுங்கும், கரெக்டாக வருமா, வராது. எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டிலையே நம்மளோட அம்மாவோ மாமியாரோ வயசானவங்க யாரானு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வயசு அதிகமாகிடுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் ஒரு இடத்துல ஜாக்கிரதையாக உட்காந்துங்க, நீங்கள் எங்கேயும் நடக்க வேண்டாம், அங்கெங்கேயும் நடமாட வேண்டாம், நீங்கள் சமையலுக்கு வந்து கிச்சன்லாம் ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் எதான பாலை எடுத்து வைப்பேள், எதான கை நடுங்கி பால் கொட்டிடும், தரையில் கொட்டினா கூட பரவாயில்ல, உங்கள் மேலே கொட்டி கொடுத்தோன்னா ஆபத்து அப்படின்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நம்ம சொல்கிறோம். உண்டா இல்லையா? எல்லார் வீட்லேயும் உண்டு ஒரு பயம். ஏன்னா சமையல் வேலை அப்படிங்கிறது அடுப்போடு சம்மந்தப்பட்டது, அதாவது அக்னியோடு சம்மந்தப்பட்டது. ஏதான ஒன்று பண்ணும்போது ஒரு தவறெடுத்து நமது கவனம் செதிஞ்செடுத்து நமக்கு முடியலை, நம்ம கை நடுங்கிறது, நமக்கு தள்ளாமை அப்படின்னா அங்கே செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இவரை பார்த்தேன், அந்த பிரஜாரகர் ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக வந்துடுவார்னு சொன்னேன் இல்லையா. அவருக்கு வயசாகிடுது. மடத்தில் இருக்கிற ஒரு காரியதர்சி, முக்கியமான காரியதர்சி, அவர் தான் இவருக்கு லெட்டர்லாம் போட்டு வரவழைப்பார். அவருக்கு என்ன தோன்றுறது, கடைசியாக அவர் வந்தப்போ அவர் சமைக்கிறப்ப பார்த்துருக்கார். அவர் கொஞ்சம் ஒரு உடம்பெல்லாம் நடுங்கிறது, ஒரு தள்ளாமை இருக்குது, அவருக்கு வயசாகிடுது அப்படிங்கிறத அந்த காரியதர்சி தன்னோட பார்வையில் கண்டுபிடிச்சிட்டார். அதற்கு அடுத்து ஒரு பரமேஷ்டி குருவோட ஆராதனைன்னு சொன்ன பார்த்தேல, அந்த பரமேஷ்டி குரு ஆராதனையின் போது இந்த பரிஜாரகருக்கு முன்கூட்டி அவர் லெட்டர் போடலை. நீங்கள் வாங்கோ, வந்து சமைக்கணும் அப்படின்னு ஒரு ரெகுலராக போகக்கூடிய ஒரு தபால் இருக்கு இல்லையா, அந்த தபால் இவர் போடலை. என்ன காரணம்? அவர் வயசாகிடுது. அவர் வந்து எங்கே சமைக்க போகிறார்?
அவர் ஏதானும் ஒன்று ஏட உடமாக பண்ணிட்டார், சமையலில் ஏதானும் உன்னோட கொண்டு ஆகிடுத்து, ஒரு உப்பு கூட படுத்து, ஒரு காரம் அதிகமாக எடுத்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவருக்கு கையெல்லாம் நடுங்கிறது வேறு, பார்த்தாத்தெல்லாம் தூக்க முடியல. அதனால் அவருக்கு தபால் போட வேண்டாம் அப்படின்னு தபால் போடலை. அந்த பரமேஸ்வரோட ஆராதனை முடிஞ்சு போயிடுது. அதற்கடுத்து வந்த ஒரு வாரத்தில் இன்னொரு குருவோட ஆராதனை. இப்போ ஊரில் இந்த பரிசாரகர் இருக்கார், அவர் யோசிக்கிறார், என்னடா அது இப்போ ஆராதனை வருமே, இந்த பரமேஸ்வர குருவோட ஆராதனை வருமே, மடத்திலேருந்து ஒரு தபால் நமக்கு போடுவாளே, ஒருவேளை அந்த தபால் போட்டு அது நமக்கு கிடைக்கலையா, நீங்கள் அவசியம் வரணும் சமைக்கணும் அப்படின்னு அவள் போட்ட தபால் நமக்கு வந்து சேரலையா, ஒருவேளை தபால் போட மறந்து போயிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறார். கிட்டத்தட்ட கேலண்டரை பார்த்தா அந்த சமயத்தில் தான் அந்த பரமேஸ்வர குருவோட ஆராதனை வரும்னு அவர் நினச்சி பொசுக்குன்னு தன்னோட முதலாளிகிட்ட லீவு சொல்லிட்டு கிளம்பிட்டார். எங்கே காஞ்சிபுரம் வந்துட்டு தபால் போகவில்லை, அவரே புறப்பட்டு வந்துட்டார். அவர் புறப்பட்டு மடத்தில் வந்து இறங்கின தினம் இன்னொரு குருவோட ஆராதனை தினம். பரமேஸ்வர குரு ஆராதனை இருக்கும்னு நினச்சி வந்தார். ஆனால் பரமேஸ்வர குருவோட ஆராதனை முடிஞ்சு போச்சு, போன வாரம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு குருவோட ஆராதனை. இவர் மடத்துக்குள்ளே வந்தவுடனே பார்க்குறார், ஒரு ஆராதனை உற்சவம் நடக்கிறது. ஆஹா, அந்த குருவோட ஆராதனை முடிஞ்சு போச்சு, இன்னொரு குருவோட ஆராதனை நடக்கிறது, நம்ம சரியான நேரத்தில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு கை காலம் அளவுண்டு ஸ்நானத்தெல்லாம் முடிச்சுட்டு கடன் நேர கிச்சனுக்குள்ளே போகிறார். கிச்சனில் தானே அவருக்கு வேலை, எல்லாரும் பரிச்சயம், அங்கே இருக்கிறவெல்லாம் பரிச்சயம் அவருக்கு. இவர் வந்திருக்கார் அப்படிங்கிற தகவல் அந்த காரியதரிசிக்கு தெரியறது, அவருக்கு தெரிய வர்றது. அவர் தான் போன வாரமே தபால் போடலையே, இவர் வயசாகிடுத்து, இவர்கிட்ட இனிமேல் இந்த வேலையே கொடுக்கக்கூடாது, பரிஜார்கர் வேலைக்கு இவரை கூப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணினவர் அந்த காரியதரிசி. இப்போ இவரை பார்த்த உடனே ஒன்றும் சொல்ல முடியல, அவராக சமையல் வீட்டுக்கு போயிட்டார், பொறுப்படுத்துன்ட்டார். சரி பரவாயில்ல, நம்ம இப்போ ஒன்றும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், இப்போ எதுவும் நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், இவர் பண்ணுறபடி சமைக்கட்டும் பாவம் அப்படின்னு விட்டார். இங்கே மடத்தில் இந்த ஆராதனைக்கு வைதிகாலோட பாராயணங்கள், வேத பண்டிதர்களோட பாராயணங்கள் எல்லாம் பூர்த்தியாகுது. எல்லாம் பூர்த்தியாகி முடித்த பிறகு இவ சாப்பிட வேண்டிய டைம் வரப்போகுது. கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்தேன்னா அந்த பரிசாரகர் சமைக்கிறார் இல்லையா, சாதம் பிடிக்கிறார் இல்லையா, ஒரு குழப்பம், ஒரு தவறு அதில் நடந்துடுறது. என்ன தவறு? இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.